ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்னோட மெட்டர்னிட்டி ஷூட்க்கு நானே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் என்னோட குர்த்தால. அது எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் குர்த்தா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதை வேர் பண்ணிவிட்டு என்னோட பேபி பம்ப் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பின் பண்ணிக்கிட்டேன் ஒரு அப்ராக்சிமேட் மார்க்கிங்காக. இப்போ குர்த்தால டாப் அண்ட் பாட்டமில் பின் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நடுவில் எங்கே சென்டர் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்துக்கிறேன். இப்போ கண்டுபிடிச்ச ரேடியஸ்க்கு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம் ஒரு ஒயிட் சார்ட்டில். இப்போ நம்ம ட்ரா பண்ண சர்க்கிள் வந்து ஓரளவுக்கு அந்த குர்த்தாவோட 4 பின்ஸ்க்கும் நடுவில் இருக்கான்னு வச்சு பார்த்துக்கிறேன். நான் வந்து மெட்டர்னிட்டி ரிலேட்டடாக வரைகிறதுனால அம்மா அப்பா ஒரு பேபி இருக்க மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட இமேஜ் வந்து இந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் எனக்கு ஓகே தான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ட்ராயிங். இதுதான் நான் வந்து குர்த்தால வரைய போகிறேன். ஃபுல் அவுட்லைனையும் நான் ஃபஸ்ட்டு சார்ட்டில் போட்டுக்கிறேன். நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா எரேஸ் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சார்ட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் ஷீட் எடுத்துக்கோங்க. இது மேலே ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நான் ஃபுல்லாகவே பென்சிலை ட்ரா பண்ணிட்டேன். ட்ரேசிங் ஷீட் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கார்பன் வச்சு ட்ரெஸ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா சார்ட் பேப்பர் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுக்கும் போது கார்பன் மேலே ஒட்டி ட்ரெஸ்ஸில் ஒட்டுறது ரொம்பவே டிஃபிகல்ட். அதனால் இந்த மாதிரி ஒரு மெல்லிஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இதிலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ குர்த்தால ஆல்ரெடி நம்ம அப்ராக்சிமேட்டாக பின் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிட் ஆகிற மாதிரி எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நான் வந்து எல்லோ கார்பன் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து டார்க் ப்ளூ, பிளாக் கார்பன் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ஒயிட் ட்ரெஸ் வந்து ரொம்பவே டர்ட்டி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் கார்பன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் கார்பன் ஷீட் வச்சதுக்கப்புறம் அது மேலே ட்ரேசிங் ஷீட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண இமேஜ் மேலேயே பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். பென் யூஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் கார்பன் மேலே பட்ட அந்த இமேஜ் வந்து ட்ரெஸ்ஸில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆல்சோ நம்ம பெனில் வரைஞ்சிருக்கிறதுனால எங்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம், எங்கெல்லாம் இனிமேல் தான் அவுட்லைன் பண்ணோன்னு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ட்ரெஸ் மேலே இப்போ இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கலரிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரல் பிராண்ட்லேயே வந்துட்டு ப்ளூ கலர் மூடி போட்ட மாதிரி ஒரு பெயிண்ட்ஸ் வரும். அது கிடச்சா பெஸ்ட்டு. எனக்கு இங்கே நியர்பை எந்த ஷாப்புமே இல்லை பெருசாக. அண்ட் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வர அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ஸ்டாக்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னை பத்தாததுக்கு நான் வந்து ஃபேபர் கேஸ்டல் ஃபேப்ரிக் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு ஷீட் மாதிரி கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பெயிண்ட் வந்து மேலே அப்ளை பண்ணுறது வந்து பின்னாடி இருக்கிற கிளாத்தில் வந்து படாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க இமேஜில் ஹேர் போர்ஷனுக்கெல்லாம் நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். ஷேடிங் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் எல்லோ ஆக்கரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபெவிக்ரலில் வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஒயிட் மூடி போட்ட மாதிரியும் வரும். அதுக்கு பதிலாக இந்த ப்ளூ மூடி கிடச்சிச்சுன்னா பெஸ்ட்டு. எனக்கு வந்து ஃபேபர் கேஸ்டல் ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் கிடச்சிச்சு. ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஒரு சாம்பிள் கிளாத்தில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் பெயிண்ட் பண்ணுறது எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டிசைன், கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து உங்கள் சாய்ஸ் தான். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஹேர் போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ்க்கெலாம் வந்து ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கேர்ளோட ஃபேஸ், பாயோட ஃபேஸ், அப்புறமா அந்த பேபியோட ஃபேஸ், கை, இதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்கின் கலர் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேர்ளோட ட்ரெஸ்க்கு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஷேடிங்க்கு நான் ஆரஞ்சையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நெக் போர்ஷனுக்கு வந்து நான் எல்லோ கொடுத்துக்கிறேன், கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக.
அதுக்கப்புறம் பாய்க்கு வந்து நான் ஒரு லைட் ப்ளூ ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ அங்கங்கே யூஸ் பண்ணி நான் ஷேடிங்கும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து நான் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் ஓரளவுக்கு நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. பேக்ரவுண்டில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருந்தேன். அங்கே வந்து எல்லோ அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டல் எல்லோ மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அவுட்லைன் பண்ணிக்கிறேன். பாயோட ஷர்ட் வந்து ரொம்பவே பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் பட்டன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கேர்ளோட நெக்குமே பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு பீடட் நெக் பீஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிளாக் அவுட்லைன் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டயக்ராம்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கீழே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவுட்லைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேமை கழட்டிட்டு திருப்பி கீழே மாட்டணும். ஸோ வந்து ஒரு வாட்டி கழட்டி மாட்டுறதுக்கு ஒரே வழியாக நம்ம அவுட்லைன் இப்போ போட்டு முடிச்சிட்டா அதுக்கப்புறம் கீழே இருக்க போர்ஷன் மட்டும் பெயிண்ட் பண்ணால் நம்மளோட டயக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால தான் இப்போ அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து கழட்டிட்டு கீழே நம்ம எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணுமோ அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளவர்ஸ்லாம் கலர் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி பிங்க் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணிக்கிறேன். லீஃப் போர்ஷனுக்குலாம் க்ரீன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குமே பிளாக் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனிஷியல் பிளான் வந்து குர்த்தாவோட சென்டரில் பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு குர்த்தா ரொம்பவே பிளெயினாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ குர்த்தாவோட பாட்டமில் வந்து ஹார்ட் பேட்டர்ன் மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஸ்டென்சில் இருந்தது. ஸோ அதில் வந்து இன்வெர்டட் ஹார்ட் மாதிரியும் அப்புறம் நார்மலாக ஹார்ட் மாதிரியும் போட்டுக்கிறேன் மாற்றி மாற்றி. பென்சிலில் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம பென்சிலில் வரைஞ்ச எல்லா ஹார்ட்டுக்குமே நான் வந்து ரெட் பெயிண்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அப்போவுமே எனக்கு பிளெயினாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கடையில் இந்த மாதிரி பிம்பாம் லேஸ் வாங்கிட்டு இதை வந்துட்டு நான் நெக் போர்ஷன், ஹேண்டுக்கு, அப்புறமா வந்து குர்த்தாவோட பாட்டம்லலாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் கடையில் கொடுத்து. அதுக்கப்புறம் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே ரேண்டமாக நான் வந்து ரெட் ஹார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஒன்ஸ் வந்து பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் சைடில் அயர்ன் பண்ண போகிறோம். நம்ம எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே ஃபுல்லாக வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டி ஹார்ட்ஸு, அதுக்கப்புறம் கீழே போட்டிருந்த ஹார்ட் பார்டர் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஐ ஹோப் இந்த பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் yes, then please like this video and make sure to subscribe to my channel for more such videos. Thank you for watching.